இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் எ காம்பவுண்ட் சாலிட்ஸ். அதாவது 3 டிஃப்ரெண்ட் சாலிட்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆக்சிஸ் கோயின்சைடிங்காக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சாலிடுக்கு ஐசோமெட்ரிக் வியூ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அப்படி இல்லை அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூ கேட்பாங்க. ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்க டைமென்ஷனை 0.82 மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சருக்கு ட்ரா பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 mm லென்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 × 0.82 போட்டிங்க அப்படின்னா 41 mm. ஸோ 41 mmக்கு அந்த சைடை ட்ரா பண்ணணும். இது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஆனால் நாம் ட்ரா பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூ. ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து கொடுத்துருக்க டைமென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே டயக்ராமை ட்ரா பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். A sphere of diameter 50 mm and cylinder of diameter 40 mm, height 60 mm, square slab of side 70 mm and thickness 20 mm. So all the solids are placed in such a way that the axis of the solids coinciding with each other. எல்லாத்தோட ஆக்சிஸும் கோயின்சைட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம் டீட்டெயிலாக நான் மென்ஷன் பண்ணல. ஸோ டயக்ராம் மெத்தடை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 70 mm சைடு இருக்க ஸ்கொயர் ஸ்லாபு, 20 mm திக்னஸ்ஸு, தென் அதுக்கு மேலே இருக்கிறது 60 mm ஹைட் இருக்கிற 40 mm டயமீட்டர் இருக்க ஒரு சிலிண்டர், அதுக்கு மேலே 50 mm டயமீட்டர் இருக்க ஒரு ஸ்பியர். அதாவது சிலிண்டரோட டயமீட்டரை விட ஸ்பியரோட டயமீட்டர் ஹையர். ஸோ டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஸ்லாபோட சைடு 70 mm சைடு, ஸ்பியர் தான் தெரியும். ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது ஸ்பியர் தெரியும், சிலிண்டர் வந்து தெரியாது. ஏன்னா சின்ன டயமீட்டராக இருக்கிறதால ஸ்பியர் தான் தெரியும். ஸோ ஸ்பியரை வந்து திக் லைனில் போட்டிருக்கேன். 50 mm டயமீட்டர் இருக்க சர்க்கிள், அதுக்கு உள்ள 40 mm டயமீட்டர் இருக்க சிலிண்டரை வந்து டாட்டர் லைனில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஐசோமெட்ரிக் வியூவாக ட்ரா பண்ண போகிறோம். ஐசோமெட்ரிக் வியூவுக்கு நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். 30 டிகிரி ரைட் சைடில் ஒரு 30 டிகிரி லைன், லெஃப்ட் சைடில் ஒரு 30 டிகிரி தின் லைன் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நம்ம எப்படி ட்ரா பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா பாட்டம்லேருந்து டாப்புக்கு போவோம். பாட்டமில் என்ன இருக்குது அப்படின்னா 70 mm சைடு இருக்க ஒரு ஸ்கொயர் ஸ்லாப் இருக்குது. ஃபஸ்ட்டு அதோட ஐசோமெட்ரிக் வியூவை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர், அதுக்கப்புறம் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஸ்லாபை தூக்கி இந்த ஐசோமெட்ரிக் பொசிஷனுக்காக நம்ம ஒரு பேஸ்மெண்ட் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல 30 டிகிரி 30 லைன், இது மேலே ட்ரா பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோட சைடு பார்த்தீங்க அப்படின்னா 70 mm சைடு இருக்கும். சரிங்களா? இந்த 70 mm லைனை தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரைட் சைட் 30 லைனில், லெஃப்ட் சைட் 30 லைனில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ ரைட் சைட் 30 லைனில் 70 mm, என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 70 mm ட்ரா பண்ணுறேன். 70 mm மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 70 mm ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் இருக்குது அப்படின்னா 70 mm லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேஸில் உள்ள 2 சைடை ட்ரா பண்ணிட்டேன். மீதி இருக்க 2 சைடுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே 70 mm லைனை காம்பஸில் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு இந்த எண்டிலேருந்து ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து ஒரு ஆர்க். இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட். ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வேர்ட்டிக்கல் லைனில் அந்த பாயிண்ட் வரும். ரெக்டாங்கிள் அப்படின்னா தள்ளி வரலாம், ஆனால் ஸ்கொயர் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் கரெக்டாக அந்த வேர்ட்டிக்கல் லைன் பாட்டம் பாயிண்ட்லேருந்து வேர்ட்டிக்கல் லைனில் அது வரும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணி அந்த ஸ்கொயரை ஃபஸ்ட் ஆகும். இதை லைட்டாக கனெக்ட் பண்ணுறேன். அது ஏங்கிறத உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ ரொம்ப தின் லைனை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரா எல்லாத்தையும் முதல்ல தின் லைனாகவே ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலாக தெரிகிறத டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இந்த ஸ்கொயர் ஸ்லாபோட பேஸை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணிட்டேன். இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 20 mm. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்லேருந்தும் வேர்ட்டிக்கல் லைனுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக வேர்ட்டிக்கல் வச்சுக்கோங்க. மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்கேலை ஹரிசாண்டல் லைன் கூட கோயின்சைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கேல் கரெக்டாக வேர்ட்டிக்கலாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் கீழே உள்ள ஹரிசாண்டல் லைனில் ஹரிசாண்டல் ஸ்கேலை கோயின்சைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ட்ரா பண்ணேன் அப்படின்னா அது வேர்ட்டிக்கலாக இருக்கும். ஹைட் என்ன அப்படின்னா 20 mm. ஸோ 20 mm ஹைட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்லையும் 20 mm லைன் ட்ரா பண்ணுறேன்.
எல்லா பாயிண்ட்லையும் 20 mm கரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராப் பண்ணிடுவேன். ஹரிசாண்டல் 20 mm ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பேஸ் கார்னர் பாயிண்ட்ல இருந்தும் 20 mm ஹைட்டில் வெர்டிக்கல் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த 20 mm லைனோட டாப் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா இந்த ஸ்கொயர் ஸ்லாப் மொத்தமாகவே கிடச்சிடும். ஸோ இந்த ஸ்கொயர் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் ட்ரா பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். பேஸ் வந்து வேறு ஏதாவது எலமெண்ட் இருந்தது அப்படின்னா தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இந்த 30 டிகிரி லைன் மேலே ரொம்ப ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஹைட் 20 mm தான். 4 கார்னர்லேருந்தும் 20 mm ஹைட் ட்ரா பண்ணிட்டீங்க, வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்கொயர் ஸ்லாப் கிடச்சிடும். எல்லாமே ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் எது விசிபிள் எட்ஜஸோ அதை திக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கொயர் ஸ்லாபை ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் சாலிட்ஸ் ட்ரா பண்ணுறப்போ ஒரு சாலிடை ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட டாப் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிடலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாப் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணால் நீங்கள் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. அது வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லைட்டாக தெரிகிற மாதிரி நான் எரேஸ் பண்ணுறேன், மீதி லைன் இருக்கட்டும்னு நினச்சிங்க அப்படின்னா மீதி லைன் வந்து இருக்கட்டும். ரொம்ப லைட்டாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா அந்த லைன் இருக்கட்டும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த லைன் தெரிகிற மாதிரி இருக்கணும், ஆனால் கம்ப்ளீட்டாக தெரிய தேவையில்லை. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் நீங்கள் அடுத்து ட்ரா பண்ணுறப்போ. ஸோ டாப்பில் இருக்க ஸ்கொயர் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த டாப் சர்ஃபேஸ் மேலே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிலிண்டரை தூக்கி ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது, இந்த உள்ளே இருக்க சர்க்கிள் தான் சிலிண்டர். வெளியே இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட சைடு என்ன அப்படின்னா 70 mm. உள்ளே இருக்க சிலிண்டரோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 40 mm. நான் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் இப்படிலாம் ட்ரா பண்ண தேவை, நீங்கள் ப்ராப்பர் டைமென்ஷன் மார்க் பண்ணணும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறேன். ஓகே, 40 mm. இப்போ 70க்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 40 mm சர்க்கிள் இருக்குது. நான் இந்த சர்க்கிளை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயரை வச்சு கவர் பண்ணுறேன். அந்த சர்க்கிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயரை வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரோட சைடு என்னவாக இருக்கும் அப்படின்னா 40 mm இருக்கும். அதாவது 40 mm டயமீட்டர் இருக்க ஒரு சர்க்கிளை ஒரு ஸ்கொயரை வச்சு கவர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கொயரோட சைடு வந்து சர்க்கிளோட டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும், 40 mm இருக்கும். இந்த 70 mm அண்ட் 40 mm இந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து காமன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 70 mm சைடு இருக்க ஒரு ஸ்கொயரை தான் டாப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் சென்டர் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறேன் சென்டர் பாயிண்ட். இந்த 4 கார்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும்னா சென்டர் பாயிண்ட் கிடச்சிடும். சென்டர் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் தான் 40 mm ஸ்கொயருக்கும் 70 mm ஸ்கொயருக்கும் காமன் பாயிண்ட். அப்போது இந்த சென்டர் பாயிண்ட் தான் 40 mm ஸ்கொயருக்கும் என்ன அப்படின்னா காமன் பாயிண்ட். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது 70 அப்புறம் 40 இந்த கேப் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 15 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 15 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 15 இருக்கும். சரிங்களா? ஏன்னா 15 + 15 30. ஸோ டோட்டல் 70, 30 போச்சு அப்படின்னா 70 வந்துடும். அப்போது இந்த கார்னர்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு 15 ஒரு பாயிண்ட், இங்கேருந்து ஒரு 15 ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 கார்னரையும் 15 mm 15 mm தள்ளி வச்சோம் அப்படின்னா ப்ளேஸ் ஆயிரும். இந்த 4 கார்னர் வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயரை ப்ளேஸ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 70 mm சைடில் இங்கேருந்து ஒரு 15 mm ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து 15 mm ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து 15 mm ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், இங்கேருந்து 15 mm ஒரு பாயிண்ட். இதே மாதிரி 4 சைட்லையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 mm 15 mm என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். 15 mm 15 mm. அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 15 mm 15 mm அண்ட் தென் 15 mm. இந்த மாதிரி 4 சைட்லையும் கார்னர்லேருந்து 15 mm தள்ளி போத் சைடில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணிட்டேன். இப்போது இந்த 4 கார்னரையும் உள்ள 15 mm லைன்ஸை ஆப்போசிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்.
இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் எல்லாமே லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ புரியுதா ஏன் அந்த மேலே சர்ஃபேஸில் ஒரு லைனை எரேஸ் பண்ணின்னு? ஏன்னா இத்தனை லைன் வர்றப்போ அந்த லைனும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த லைனை ஃபஸ்ட்டே எரேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 15 mm தள்ளி இது 40 mm இருக்கிறதுனால 70 40 அப்போது இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 15 அப்படிங்கிறதுனால 15 mm 15 mm எடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 40 mm ஸ்கொயரை வந்து கொண்டு வந்துக்கிட்டேன். இந்த 40 mm ஸ்கொயருக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிலிண்டரை ட்ரா பண்ணுவீங்க, சிலிண்டரோட பேஸை ட்ரா பண்ணுவீங்க. சிலிண்டரோட ஹைட் என்ன அப்படின்னா 60 mm. ஸோ இந்த 4 கார்னரில் இருந்தோ நம்ம 60 mm ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் ட்ரா பண்ண போகிறோம். வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா 60 mm இருக்கணும். 60 mm. அதே மாதிரி இங்கேருந்து 60 mm. மூணு பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் 4வது பாயிண்ட் கரெக்டாக வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிக்கணும், மாற்றி ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ 4 பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 60 mm ஹைட்டில் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிட்டேன். இந்த வெர்டிக்கல் லைனோட டாப் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டரோட டாப்பில் இருக்க ஸ்கொயர் கிடச்சிரும். அந்த ஸ்கொயரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கொயர் ஸ்லாப் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது உள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலிண்டரை ப்ளேஸ் பண்ணலாம். சிலிண்டரை பேஸ் பண்ணது வந்து மிட் பாயிண்ட் மெத்தட் இல்லை 4 center மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 40 mm ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த 40 mm ஸ்கொயருக்கு மிட் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இது 40 mm அப்படின்னா அதோட மிட் பாயிண்ட் 20 mm இங்கே ஒரு மிட் பாயிண்ட்டு, அதே மாதிரி இங்கே ஒன்று, அந்த 40 mm ஸ்கொயருக்கு 4 மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கணும். அந்த மிட் பாயிண்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாட்டம் கார்னரோட டாப்பில் இருக்க 2 மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி டாப் கார்னருக்கு பாட்டமில் இருக்க 2 மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரியணும், விசிபிளாக இருக்கணும், கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன் வீடியோவில் தெரியறதுக்காக. பட் நீங்கள் ரொம்ப லைட்டாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாட்டம் கார்னர் கூட டாப்பில் இருக்க 2 மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். டாப் கார்னரோட பாட்டமில் இருக்க 2 மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது காம்பஸ் எடுத்துக்கோங்க. பாட்டம் பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு டாப்பில் இருக்க இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள் ஆர்க் வச்சு. அதே மாதிரி டாப்பை சென்டராக வச்சுக்கோங்க. பாட்டமில் இருக்க இந்த 2 பாயிண்ட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்கள். தென் இந்த 2 லைனும் 2 இன்க்ளைன் லைனும் இன்டர்செக்ட் ஆகுதுல, இங்கே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. இதில் லெஃப்டில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு, தென் டாப்பில் இருக்க இந்த பாயிண்ட், இது ரெண்டையும் பென்சில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை சென்டராக வச்சுட்டு இந்த ரேடியஸை வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடை வச்சு லெஃப்ட் சைடே ட்ரா பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைட் பாயிண்ட்டை வச்சுட்டு ரைட் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கொயருக்குள்ளே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கிளில் ஐசோமெட்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இதே மெத்தடை டாப்பில் உள்ள ஸ்கொயருக்கும் பண்ணணும். ஸோ டாப்பில் இருக்கிற ஸ்கொயருக்கும் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். இந்த சர்க்கிளை 4 சைடுக்கும் 4 மிட் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த 4 center மெத்தடுங்கிறது நான் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா சர்க்கிளை நீங்கள் எல்லா டைம்லேயும் ட்ரா பண்ண வேண்டியது வரும். ஸோ இதை 4 சைடுக்கும் 4 சென்டர் பாயிண்ட், தென் டாப்பில் இருக்க கார்னர் கூட பாட்டமில் இருக்க சென்டர்ஸை கனெக்ட் பண்ணணும். அது மாதிரி பாட்டமில் இருக்க கார்னர் கூட டாப்பில் இருக்க சென்டர்ஸை கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாட்டமை சென்டராக வச்சுட்டு டாப்பில் இருக்க மிட் பாயிண்ட்டுக்கு ஆர்க் கிடைக்கணும், கனெக்ட் பண்ணணும் ஆர்க் வச்சு. அதே மாதிரி
டாப்பை சென்டராக வச்சுட்டு பாட்டமில் இருக்க சென்டர்ஸை கனெக்ட் பண்ணணும். தென் லெஃப்டில் இருக்க இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை வச்சு லெஃப்டில் இருக்க 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். சரி, லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் இருக்க சென்டர் வச்சுட்டு லெஃப்டில் இருக்க 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. தென் ரைட்டில் இருக்க பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு ரைட்டில் இருக்க 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். டாப்பிலோட சர்க்கிள் வந்தாச்சு. இந்த 2 சர்க்கிளோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் கரெக்டாக வேர்ட்டிக்கல் லைனாக வரும். சரிங்களா, கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இப்போ ஸ்கொயர் ஸ்லாப் மேலே சிலிண்டர் பிளேஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைன்ஸ் கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம் தேவை என்னென்னா. ஏன்னா இதுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னா ஸ்பியர் வரும். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப லைட்டாக வச்சுக்கலாம். ஆச்சு. நான் இதை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பியரை ட்ரா பண்ணுவோம். ஸ்பியர் ட்ரா பண்ணுறது நிறையவே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ஸ்லாப் ட்ரா பண்ணோம். அதோட டாப் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், சிலிண்டர் ட்ரா பண்ணுவோம். இப்போ சிலிண்டர் ட்ரா பண்ணியாச்சு. அதோட டாப் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பியர் ட்ரா பண்ணணும். ஸ்பியர் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது. நார்மலாக ஸ்பியர் ஹெமிஸ்பியருக்கு நீங்கள் ரேடியஸை ப்ளேஸ் பண்ணுறப்போ ஸ்பியர் ஹெமிஸ்பியர்னால் மட்டும் ஐசோமெட்ரிக் வியூவிலையும் 0.82 ஸ்கேலை யூஸ் பண்ணணும். ஸ்பியரோட டயமீட்டர் வந்து 50 × 0.82 போட்டிங்க அப்படின்னா 41 mm. ஸோ 41 mm ஹைட்டில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பியரோட சென்டரை ப்ளேஸ் பண்ணணும். அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிலிண்டரோட டாப் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்பியரோட சென்டரை ப்ளேஸ் பண்ணணும்ல. இந்த சென்டரை எப்படி ப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து 41 mm தள்ளி அந்த சென்டரை ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 41 mm தள்ளி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்பியரோட சென்டரை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பியர் ட்ரா பண்ணுறதுக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணுவீங்கல்ல, அதுக்கு ஸ்பியரோட டயமீட்டர் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பியரோட டயமீட்டர் 50 mm தானே, அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் எடுத்தீங்க அப்படின்னா 25 mm. ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இது டயமீட்டர் தானே, அப்போ இதுக்கு ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 20.5 mm. ஸோ நம்ம டயமீட்டரை போய் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ டயமீட்டர் தான் 50 mm. 50 mm ஐசோமெட்ரிக்காக மாற்றோம் அப்படின்னா 41 mm. அதுக்கு ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20.5. ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து 20.5 இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் அதில் அந்த சென்டர்லேருந்து 25 mm ரேடியஸ் இருக்கிற ஸ்பியரை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். நீங்கள் ஹைட்டையும் 50 mm எடுத்தே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் வழியாகவே ஸ்பியர் ட்ரா ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. இந்த சென்டர் பாயிண்ட்டை விட ஸ்பியரோட சர்க்கிள் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் வரும். அதுக்கு நீங்கள் இதை 41 மாற்றி பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 41 0.82 வச்சு சேஞ்சே பண்ணாமல் 50 mm வச்சு ஹைட் எடுத்து 50 mm வச்சே நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்க்கிளோட பேஸ் வந்து இது சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தால் சம் தப்பு. சரிங்களா, ஸ்பியரோ ஹெமிஸ்பியரோ வர்றப்போ நீங்கள் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் பண்ணுற மாதிரி டைமென்ஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் வைக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இப்போ எந்த எட்ஜெல்லாம் நம்ம டிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்குது விசிபிளாக இருக்குமோ அந்த எட்ஜெல்லாம் டிக் பண்ணணும். ஸோ இந்த எட்ஜு கண்டிப்பாக விசிபிளாக இருக்கும், டிக் பண்ணியாச்சு. தென் இந்த எட்ஜை டிக் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. இந்த ஹைட் இந்த வெர்டிக்கல் எட்ஜும் திக்காக தான் இருக்கும். தென் இந்த சிலிண்டர் வரைக்கும் உள்ள எட்ஜு திக்காக தான் இருக்கும். சிலிண்டருக்கு உள்ள எட்ஜு வந்து சிலிண்டருக்கு பின்னாடி மறைஞ்சு போயிடும். தென் இந்த பேக்கில் உள்ள எட்ஜில் சிலிண்டர் வரைக்கும் திக்காக இருக்கும். தென் சிலிண்டரோட 2 சைடும் திக்காக தான் இருக்கும். தென் இந்த பாட்டமில் இருக்க இந்த பாட்டம் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திக்காக இருக்கும். திக்காக இருக்கும்.
அதே மாதிரி இந்த பாட்டம் ஆஃபும் திக்காக இருக்கும். திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட் திக்காக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணுறது மட்டும் ஷேக் ஆகிடுது. இந்த சின்ன சைனை நீங்கள் கையாலே ட்ரா பண்ணுறதா பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸ்லோவாக கையை வச்சு கூட திக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த குட்டி இடம் தானே, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் திக்காக இருக்கும். ஓகேவா? தென் ஸ்பியரும் என்ன இருக்கும் அப்படின்னா திக்காக இருக்கும். ரிமைனிங் போர்ஷன்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணுறதா தாராளமாக எரேஸ் பண்ணிடலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக அதை வந்து எரேஸ் பண்ணாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப் மார்க் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ ஸ்பியர் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா திக்காக போட்டேன். That's it. So this is how we can draw the compound solids in the isometric view which are coinciding each other. Thank you.